நடிகர் அஜித் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி துபாயில நடைபெற்ற கார் ரேஸ்ல தனது குழுவோடு பங்கேற்று 3வது இடத்தை பிடிச்சு மாபெரும் வெற்றியை பெற்றாரு. இவருடைய வெற்றியை எல்லாருமே கொண்டாடி வந்தாங்க. திரையுலக பிரபலங்கள்ல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் பலரும் வாழ்த்துக்களை குவிச்சு வந்தாங்க. ஆனா நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் மட்டும் இவருக்கு வாழ்த்து சொல்லல. அதே போல சமீபத்துல நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப கூட விஜய் கிட்ட இருந்து எந்த ஒரு வாழ்த்தும் வரல. அஜித்தும் விஜயும் நெருங்கிய நண்பர்கள் தானே, ஏன் இவருக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல, இவருக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லையாங்கிற மாதிரி விஜயோட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் கேள்விகளை எழுப்பி வந்தாங்க. இந்த கேள்விகள் பெரும் சர்ச்சையாகவும் மாறி வந்தது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அஜித்தோட மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறும்போது, அஜித் சார் கார் ரேஸ்ல வெற்றி பெற்றோன்னு விஜய் சார் கிட்ட இருந்து தான் வாழ்த்து வந்தது. அதே போல அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட உடனே விஜய் சார் கிட்ட இருந்து வாழ்த்து வந்தது. இந்த ஒரு விஷயம் இருவருக்கும் உள்ள ஆத்மாத்மான நட்பை தெரிவிக்குது. அதனால விஜய் சார் வாழ்த்து சொல்லலன்னு வெளிவந்த தகவல் துளியும் உண்மை இல்லைன்னு சுரேஷ் சந்திரா கூறியிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு.